உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2025 ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி. 2025 உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் உலக புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் மாபெரும் சைக்கிள் பேரணி உள்பட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கோவை பந்தயசாலை பகுதியில் நடைபெற்றது. முதலாவதாக இந்த சைக்கிள் பேரணியில் சுமார் 200 மாணவர்கள் கலந்து கொண்டு சாரதாம்பாள் திருக்கோவிலில் துவங்கி பந்தயசாலையை சுற்றி வந்து மீண்டும் சாரதாம்பாள் கோவில் பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். இந்த பேரணியை SNR அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர். சுந்தர் மற்றும் ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கந்தசாமி இணைந்து கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் CV ராம்குமார் தலைமை செயல் அதிகாரி, D. மகேஷ்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி, SNR சன்ஸ் அறக்கட்டளை டாக்டர் தீபானந்தன், முதல்வர் டாக்டர் அருண், K. சைமன், துறை தலைவர் பொது சுகாதார பல் மருத்துவம், ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மாணவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஒரு பங்காக ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மாணவர்கள் சார்பில் மைம் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரம் விநியோகித்தல் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் நடந்தன. இந்நிகழ்வில் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் அருண், K. சைமன், புகையிலை உட்கொள்வது உலக அளவில் பல்வேறு உடல் பாதிப்புகளை மக்கள் சந்திக்க முக்கிய காரணமாக உள்ளது. மேலும் ஓரிடத்தில் ஒருவர் சிகரெட் அல்லது பீடியை புகைக்கும் போது அந்த புகை அருகே நிற்பவர்களுக்கும் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுகிறது என கூறினார். இந்த புகையிலை பார்த்தீங்கன்னா உலகம் பூரா நிறைய பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு. முக்கியமாக பார்க்கும்போது நம்ம குழந்தைகள், டீனேஜர்ஸு, பெரியவங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த புகை எல்லாத்துக்கும் பாதிப்பாக இருக்குங்க. அனைத்து வகை புகையிலையுமே நமக்கு பகை தான். ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதில்ல, பீடி ஸ்மோக் பண்ணுறதில்ல, ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் புகையிலே தான் யூஸ் பண்ணுறேன், புகையில தானே எல்லாமே இருக்குது, புகை இல்லாமல் யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் இல்லையான்னு நினைக்கிறாங்க. அது தவறு. எல்லா வகை புகையிலையும் நமக்கு பகையே தான். ஸோ அதோட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்த சைக்கிள் பேரணி நம்ம இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அண்ட் அதே மாதிரி புகை பழக்கம் இல்லாதவங்களுக்கும் பக்கத்தில் புகைப்பிடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு தீங்கு தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறோம், இல்லை ஃபேமிலியில் அவங்க அப்பா ஸ்மோக் பண்ணுறாரு, அவர் ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாருன்னா ஸ்மோக் பண்ணுற இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது பாதிக்குதுன்னு நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்கு. ஸோ இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன், யாரும் புகையிலையே பயன்படுத்த வேண்டாம்.